அனைவருக்கும் வணக்கம். கொற்றவை செல்வி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க அருள்மிகு ஆதி காமாட்சி அம்மன் ஆலயம். இந்த கோவில் ஒரு காலகட்டத்தில் நாட்டார் கோவிலாக இருக்குது. பின்னால் தான் வேத அடிப்படையில் இது ஒரு பிராமணிய கோவிலாக மாற்றப்பட்டுடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நாட்டார் கோவில், அதாவது ஒரு கிராமத்துக்கு உண்டான ஒரு பிடாரி காளிக்கு உண்டான கோவில் தான் இந்த ஆதி காமாட்சி அம்மன் கோவில். ஆதி காமாட்சி அம்மன் சொன்னாலும் இவங்க இருக்கிற உருவம் பார்த்திங்கன்னா காளி அம்மன் உருவத்தில் தான். இவங்க இந்த காஞ்சிபுரத்துக்கே ஒரு காவல் தெய்வம், எல்லை தெய்வம், பிடாரி அந்த மாதிரி இவங்க ஒரு காளி. ஆனால் இப்போ இவங்க ஆதி காமாட்சி அம்மன் என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க. அதாவது இப்போ காஞ்சி காமாட்சி அம்மன் என்று அழைக்கப்படுற அந்த கோவிலுக்கு முன்னாடியே இந்த கோவில் இருந்திருக்கு. இந்த கோவில் ஒரு காளி கோவிலாக இருக்குது. இந்த கோவிலில் இருக்கிற காளி ரொம்ப உக்ரமாக இருக்கிறதுனால இந்த உக்ரத்தை அடக்கிறதுக்காக சங்கராச்சாரியார் பார்த்திங்கன்னா இங்கே சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு. அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது தான் இந்த காளி அம்மனோட சிலை மாற்றப்படுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவிலில் இருந்த காளி சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப உக்ரமாக தலைவிரி கோலத்தோட, முண்டை கண்களோட, கோரை பற்களோட, அதாவது தன்னோட காலு கீழே 3 அசுரர்கள் தலையோட ரொம்ப உக்ரமாக இருந்திருக்கு. அந்த சிலையை கையில் இருக்க கட்டை விரலை கட் பண்ணி அதோட உக்ரத்தை தனித்ததாகவும், அந்த சிலையை எடுத்து கோவில் வளாகத்தில் வச்சுட்டு அதுக்கு பதிலாக இப்போது இந்த கருவறையில் இருக்கிற சிலையை பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்லுவாங்க. இதுதான் உண்மை கதை. கிட்டத்தட்ட ஒரு 1965லேருந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள வரைக்கும் இங்கே எருமை மாடை வருஷந்தோறும் பலி கொடுக்குற திருவிழா நடந்திருக்கு. பின்னால் இந்த விஷயங்கள்லாம் மாற்றப்பட்டு இப்போ வெறும் வைதீக முறைப்படி 3 கால பூஜைகள் நடக்குது. ஆனாலும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்துக்கு குலதெய்வ கோவிலாகவும் இருக்குது. இந்த காஞ்சி மாநகருக்கே பார்த்திங்கன்னா இந்த ஆதி காமாட்சி அம்மன் கோவில் தான் முதல் கோவில். இதுக்கு அடுத்ததாக தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் கட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த கோவிலை ஆதி காமாட்சி அம்மனாகவும், அதுக்கு அடுத்த கட்டப்பட்ட அந்த அம்மனை காஞ்சி காமக்கோடி காமாட்சி அம்மன் கோவிலாக சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த கோவில் காளி கோவில் தான். இந்த கோவிலோட பழைய சிலையை பார்த்திங்கன்னா இப்போ நேராக எதிர்க்க இருக்க அந்த சின்ன கோவிலில் தான் அந்த பழைய சிலையை வச்சுருக்காங்க. அந்த சிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரச மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா சப்த மாதர்கள் சிலையும் இருக்குது. மகிஷாசுர மர்த்தினின்னு சொல்லப்படுற கொற்றவை, அவங்க தமிழ் பெயரே கொற்றவை, அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். அதே மாதிரி ஐயனார் சிலையும் ஒன்று இருக்குது. நாக தேவதைகள் சிலையும் இங்கே இருக்குது. பெரிய அரச மரமும் இருக்குது. இந்த சப்த மாதர்கள் இருந்தாவே இங்கே ஒரு நீர்நிலை இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது ஏரி காக்கும் ஐயனார் ஊர் எல்லை பிடாரின்றதுக்காக இந்த சப்த மாதரை அமைக்கிறதும் ஒரு வழக்கம். அதே மாதிரி இந்த நீர்நிலை சொன்னேன் இல்லையா, இது எதிர்க்க ஒரு குளமும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே நீர்நிலை அருகில் சப்த மாதாக்கள் அப்புறம் ஐயனார் இருக்கிறது வழக்கம். அதாவது ஏரிக்கு ஒரு ஐயனார், ஊருக்கு ஒரு பிடாரி. அந்த வகையில் இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கோவிலோட உண்மையான மூலவர் இந்த சிறிய கருவறைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இவங்க பேரும் பார்த்திங்கன்னா ஆதி காமாட்சி அம்மன் தான். ஆனால் இவங்க இருக்கிற நிலையை பார்த்திங்கன்னா ஒரு எல்லை பிடாரிக்கு உண்டான ஒரு உக்ர கோலத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த சிலையை நீங்கள் பார்க்கும்போது அந்த சிலையில் இருக்க உக்ரத்தை உங்களால் உணர முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா உத்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் அந்த அம்மனோட முகம் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. தலையில் மண்டவோட தான் கிரீடமாக அணிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முகத்தில் 2 கோரை பற்கள் வெளியே உங்களுக்கு தெரியும். கையில் அபய முத்திரையோட இடக்கையில் பார்த்திங்கன்னா மண்டை ஓட்டுக்கு அபாலத்தை வச்சுருக்கிறாங்க. மேலே பாசம் அங்குசம் வச்சுருக்காங்க. தன்னோட காலு கீழே 3 அரக்கர்களை மிதிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுதான் இந்த கோவிலோட உண்மையான சிலை. அந்த சிலை சங்கராச்சாரியார் காலகட்டத்தில் எடுத்துகிட்டு இப்போ இருக்கிற புதிய சிலையை இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஆதி காமாட்சி ஆதி காளியம்மன் தான். அந்த சிலை தான் உண்மையான சிலை. அந்த சிலைக்கு தான் கட்டை விரல் எடுக்கப்பட்டு உக்ரத்தை தணிக்கப்பட்டது. நீங்கள் இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் போகிறவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த ஆதி காமாட்சி அம்மன் கோவிலும் பாருங்கள். காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி இந்த காஞ்சிபுரத்தோட அதிகாரி, பிடாரி, தலைவி எல்லாமே இவங்க தான். இவங்களை வணங்காமல் நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்குனீங்கன்னா
முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் இருக்குது. இப்போ பார்த்துற கோபுரம் தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். இப்போ நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஆதி காமாட்சி அம்மன் கோவிலோட மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்க வழியாக இப்படிக்கா வந்து குமரக்கோட்டை முருகர் கோவிலையும் நம்ம போய் தரிசிக்கலாம். அதனால் காஞ்சிபுரத்துக்கு வரவங்க கண்டிப்பாக ஆதி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முதல்ல போயிட்டு அடுத்ததாக வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க. அதே மாதிரி குமரக்கோட்டை முருகர் கோவிலுக்கும் போங்க. குமரக்கோட்டை முருகன் கோவிலுக்கு வந்து இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதனால் வேலைகள் நடக்குது. இந்த சிலையை நீங்கள் நல்லா உத்து பாருங்கள். ஒரு வயதான முதிர்ச்சி அடைந்த பெண் வந்து எவ்வளவு உக்கிரமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக இருக்கும். இதுதான் உண்மையான ஆதி காமாட்சி அம்மன் என்று அழைக்கப்படும் பிடாரி காமாட்சி அம்மன். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.